Hi guys, welcome to Speechly சமையல். பசங்களுக்கு லீவ் விட ஆரம்பிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து தாராளமா 5 ல இருந்து 6 நாள் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாத்தீங்கன்னா சொரக்காய் தட்டை தான். சொரக்காயில நம்ம தட்டை செஞ்சு ஒரு 5 ல இருந்து 6 நாள் இல்ல தாராளமா ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சொரக்காய் தட்டை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பும் பச்சைப்பயிரும் ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், பச்சைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ சொரக்காயில் நடுவில் இருக்க இந்த சீடு பகுதியெலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த சொரக்காயில் வந்து நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதனால் வந்து நல்லா பிழிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட எக்ஸஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தட்டை போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இந்த தட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மசாலா மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சொரக்காயில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அளந்துருக்க அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். இந்த 2 கப்பு சொரக்காய்க்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு அரிசிமா வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டுக்கலாம். எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம், ஓமம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கூடவே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எந்த அளவுக்கு சேர்த்திங்களோ அதே அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சிருக்க பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் பச்சைப்பயிர் டேஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வந்து கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வறுத்த வேர்க்கடலை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜென்ரலாகவே வந்துட்டு நம்மளுக்கு அந்த சொரக்காயில் வந்துட்டு அந்த வேர்க்கடலை ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தட்டையில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த சொரக்காய் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து கட்டியாக பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஊரெல்லாம் தேவையில்லை. அப்படியே வந்து நல்லா தட்டை மாதிரி நல்லா தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு, அதாவது பெரிய தட்டை வேணும் அப்படின்னா பெருசாக வந்து தட்டை பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டை வேணும் அப்படின்னாலும் குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை தான் இதுக்கு நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு நல்லா தின்னாவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு சவச்சவன்னு இல்லாமல் நடுவில் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மிதமான ஹீட்லேயே வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான சொரக்காய் தான், இது கரெக்டான அளவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு சொரக்காய் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தட்டை கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ தட்டை எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி தட்டை மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். தாராளமாக வந்து 5 ல இருந்து 6 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ இது எடுத்து கொடுங்க. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.